நான் சங்கீதா 38 பேட்ச்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணி கேட்கணும்ல வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எதில் சேரணும் எதில் சேரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணலாம். எதுவுமே வந்து டவுட்டை ஒரு 24 ஹவர்ஸில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ஷியோராக எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்லலாம். வாரத்தில் 2 நாள் மீட்டிங் வைப்பாங்க. அந்த ஒரு மீட்டிங்கில் ஒன்று வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதா இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம கேட்க பற்றி டவுட் கிளியர் பண்ணுறதா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மேம் வந்து கிறிஸ்மஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். 3 days செம்ம ஃபன்னு. கிளாஸ்ல மேம் வந்து செம்மையா ஃப்ரெண்ட்லியா அவ்வளோ சூப்பரா பண்ணாங்க கேக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 40 பேர் சேர்ந்துருப்போம். எல்லாருமே பயங்கர ஜெயா. யாருமே வந்து பசங்களை பிக் பண்ற டைம் கூட எல்லாருமே பீக் ஹவர்ஸ் தான் நினைச்சுப்பாங்க. அன்னைக்கு 3 நாளும் மேம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு மேம் வந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்களே தவிர எங்களுக்கு அந்த கிளாஸ்ல இருந்து ரிலீவ் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த ஒரு 1/2 hour 45 minutes ரொம்ப கஷ்டப்படு ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டே தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கோம். நிறைய பேர் அந்த அனுபவம் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம், வேற ஏதாவது கிளாஸ்ல ஆன்லைன் வைங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மேம் வந்து ஒரு டவுட்டு ஏன் இத்தனை தடவை கேட்குறீங்கன்னு அதட்டியும் யாருமே கேட்டதில்ல. கேட்ட கொஸ்டினே கேட்குறீங்க அப்படின்னும் மேம் வந்து சொன்னதா நாங்கள் கவனிச்சதே கிடையாது. அந்த மாதிரி மேம் வந்து சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எல்லா மக்களுமே கத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம படிக்கிறோம் படிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் ஆக்சுவலா நான் டெய்லரிங் டீச்சர், ஆரி டீச்சர் நானு. எனக்கு வந்து பேக்கிங் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். பட் வந்து எனக்கு மேம் வந்து ஃபேஸ்புக்கில் பேசி பார்த்து சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆயிட்டு நான் மேமோட கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ அந்த பேஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணால் நம்ம பெரிய ஒரு பேக்கரி வச்சு நம்ம ரன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துச்சு. அது எப்படி வந்ததுன்னா அந்த 2வது கேக் பண்ணுறப்பெல்லாம் பயங்கர ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாக்லேட் கேக் பண்ணுறப்பெல்லாம் வீட்டில் எல்லாருக்குமே. அப்போ எங்க பசங்க சொன்னாங்க, அம்மா நீ இன்னும் ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது அவங்க கிட்ட கத்துக்கோ அப்படின்னாங்க. அப்படி இப்போ ஜாயின் பண்ணதான் ஹாப்பி பேக்கிங்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேக்கிங்ல. மேம் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே நுணுக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. மித்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்றது வந்து இது வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ட்டா தோணுனதே கிடையாது. இன்னும் வரைக்குமே நான் இன்னுமே கேக்லாம் நான் எவ்வளோ வந்து எத்தனையோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். மேம் சொல்லி கொடுத்த ஹெல்த்தி ப்ரௌனி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சேல்ஸும் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல என் தங்கச்சியோட ஆஃபீஸில் போயிட்டு நான் ஸ்டால் போட்டு நாங்கள் அலோடு இல்லை, நாங்கள் கேக் மட்டும் பண்ணி கொடுத்து விட்டோம். அதில் ஹெல்த்தி ப்ரௌனியும் நட்டி கேக்கும் தான் போட்டேன், வேற எதுவுமே போடவே இல்லை. 1/2 hour 45 minutesலேயே வந்து 50 பீஸ் காலியாக போயிடுச்சு. என் தங்கச்சி பயந்துக்கிட்டே எடுத்துட்டு போனது வந்து 1/2 hourலேயே காலியாகிடுச்சு. இவளோட ஸ்டால் மட்டும் எம்டியா இருந்தது. எல்லாருமே அக்கா நீங்க சீக்கிரம் சேல் பண்ணிட்டீங்க, உங்க கேக்கு சூப்பரா இருக்குன்ட்டு மறுநாள்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸுமே வந்து ஹெல்த்தி ப்ரௌனிக்கு வந்தெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது மாதிரி அப்புறம் ரிச் மோக்கா கேக்குன்னு ஒன்று மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் செம்ம டேஸ்ட். பசங்கள்ல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த கேக்கு. நேத்து என் பையனோட பர்த்டே. ஆக்சுவலா கேட்கணும்ல இருந்து நான் மேம் கிட்ட ஒரு டவுட் கேட்கறேன். மேம் வந்து இம்மிடியேட்டா ஒரு 1 hour கூட இல்லை, அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணிட்டாங்க. 2.5 வருஷம் ஆயிடுச்சு நான் மேம்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி. எனக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேர் கேக் பண்றாங்க. பட் நம்மளோட கேக்கோட ஸ்பான்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ரெசிபி கேட்பாங்க, நான் என்ன சிரிச்சுட்டே நான் வந்துடுவேன். சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம ரெசிபி வெளியே கொடுக்க முடியாது இல்லையா, அதனால சிரிச்சுட்டே வந்துடுவேன். எப்படிக்கா பண்றீங்க, எப்படி எக்லெஸ்ல இவ்வளோ டேஸ்டா பண்றீங்க, எக்ல எப்படி டேஸ்டா பண்றீங்கலாம் கேட்பாங்க. கேக்கு அந்த ஹெல்தி ப்ரௌனிலாம் விடாம அடிக்கடி கேட்பாங்க. போன வாரமும் ஒரு ஆடு. இத்தனைக்கும் நான் கிறிஸ்மஸ் ஹாம்பர் போடுறப்ப 12 ஆர்டரும் என்னவோ ஃபர்ஸ்ட் டைமே. கிறிஸ்மஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடி 12 ஆர்டர் வந்து இந்த இயர் வந்து போன வருஷம் கத்துக்கிட்ட கிறிஸ்மஸ் இதை வச்சுதான் நான் இந்த இயர் பண்ணேன். இந்த இயர் வந்து ஒரு 18-20 ஆர்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்டவே ஒரு 2.5 வருஷத்துல நான் கேக் ஆர்டர் மட்டுமே ப்ரௌனி, ஹெல்தி ப்ரௌனி, இந்த கேக்கு, இந்த ஸ்பான்ஸ் எல்லா ஆர்டருமே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆர்டர் நான் பண்ணியிருப்பேன். 60 ஆர்டர் பண்ணியிருப்பேன். கிளாஸ் பத்தி எல்லாருமே ஜாயின் பண்ணக்கூடிய கிளாஸ் தான். இவங்க அவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
நீங்க என்ன ஒரு கெப்பாசிட்டில இருந்தாலும், எந்த ஒரு வில்லேஜ்ல இருந்தாலும் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். தாராளமா ஜாயின் பண்ணலாம். யாருமே வீக்கா இருந்தாலும் மேம் வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் சேர்றதுக்கு யாருமே யோசிக்கவே வேண்டாம். தேங்க் யூ வெரி மச் பிந்து மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி உங்களுக்காக ரொம்ப நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் நல்ல கிளாஸ் நீங்க எல்லாம் ரன் பண்ணணும். எல்லா கிளாஸும் நெறைய பேருக்கு குடுக்கணும் மேம் நீங்க. ரொம்ப தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச்.